ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டர்க்கி வெஜிடபிள் பார்க்க போகிறோம். வாங்கோலி காய்கறிகள்லாம் போட்டு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். இது துர்க்கிஷில் இது ஃபேமஸாக செய்வாங்க. வாங்கோலி எல்லா ஊர்லேயும் கிடைக்கும். நான் வாங்கோலியில் உள்ள லெக் பீஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த லெக் பீஸை நல்லா கழுவிட்டு தோலோடையே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் உள்ள ஃபேட்டும் இறங்கி கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும். தோல் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தோலோடையே வச்சிங்க. நான் போட்டிருக்கிற மாதிரி நல்லா அதை அறுத்து விட்டுங்க. அப்போ தான் நம்ம போடுற மசாலா எல்லாம் அது உள்ளக்க இறங்கும். நான் ஃபஸ்ட்டு சூப்பு கட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது போட்டுங்க. மேகியோ இல்லை க்னோரோ. நான் இங்கே உள்ள சூப்பு தூள் மாதிரி இருந்தாலும் ஓகே, நீங்கள் போட்டுங்க. போட்டுட்டு டொமேட்டோ பேஸ்ட் போட்டிருக்கிறேன், பப்ரிக்கா பேஸ்ட் போட்டிருக்கிறேன், எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த மீட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நான் இது இங்கே உள்ள எல்லா சிக்கன் மட்டன் எல்லாத்துக்குமே இந்த ஒரு தூள் யூஸ் பண்ணுவோம். ஜெர்மனியில் இருக்கிறீங்கன்னா இது துருக்கி கடையில் கிடைக்கும். துருக்கி கடையில் மட்டன் சிக்கனுக்குள்ள மசாலான் இருக்கும், அது யூஸ் பண்ணிங்க நீங்கள். இது இல்லாதவங்க நார்மலாக சில்லி பவுடர், பெப்பர், சால்ட் இது மூணுமே போதும். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதுக்கு முக்கியமே டொமேட்டோ பேஸ்ட்டும் பாப்ரிக்கா பேஸ்ட்டும் தான் இதுக்கு முக்கியம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஆன் பண்ணிட்டேன். நான் ஆன் பண்ணி கொஞ்சம் சூடு வந்த பிறகு மிக்ஸ் பண்ண டர்க்கியை அதில் வச்சு நல்லா வேக விடணும். இது எப்படியும் ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துச்சு எனக்கு இது வேகிறதுக்கு. அதுக்கடையில் நம்ம வச்சுருக்கிற காய்கறியெல்லாம் இந்த மாதிரி பீஸில் வெட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வெட்டணுன்னு விருப்பமாக இருக்குதோ அந்த மாதிரி வெட்டுங்க. இது இப்படித்தான் அப்படித்தான்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஓவனில் தான் வேக போகுது. நீங்கள் எப்படி வெட்டினாலும் அது நல்லா வெந்துடும். நடுவில் இதை ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மசாலா நல்லா உள்ளக்க இறங்குற வரைக்கும் நான் திருப்பி விடுறேன். அப்போ தான் கீழே மேலேன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா வேகும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நான் ஓவன்லேயே வச்சு போட்டேன். நீங்கள் அப்படி செய்யாதீங்க. ஓவன்லேருந்து எடுத்து வெளியில் வச்சு போடுங்க. எனக்கு கை ரொம்ப சுட்டுச்சு. நான் எடுக்கிறதுக்கு அழிப்பு பட்டுட்டு நான் உள்ளாக்கே வச்சு இது பண்ணேன். அதுக்கு பிறகு எனக்கு கை அந்த சூடில் சுட்டுடுச்சு. நீங்கள் எடுத்து அடுப்பை விட்டு எடுத்து மேலே வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா அந்த சாஸில் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்கள், நம்ம வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் போட்டுக்கிறேன். இந்த வெஜிடபிள் தான் அந்த வெஜிடபிள்லாம் கிடையாது. உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரிட்ஜில் என்ன வெஜிடபிள் பாக்கி இருக்குதோ எல்லா வெஜிடபிளுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் போட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை வேக விடணும் ஓவனில். பாருங்கள், நல்லா சூப்பராக ஸ்மெல் வருதுங்க. வெஜிடபிள் அந்த டர்க்கி எல்லாமே வெந்து செமையாக சூப்பராக வெந்துருச்சு. இப்போது எல்லாமே ஜூஸியாக எல்லாம் கலருது பாருங்கள். அந்த மீட்லேருந்து நல்லா முள்ளுலேருந்து மீட்டு நல்லா கலருது. அந்த மாதிரி கலரணும். நல்லா சுற்றி விட்டு எல்லா பக்கமும் அந்த சாஸு படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்க. இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இது நான் துருக்கி ரைஸ் புலாவ் பண்ணியிருந்தேன்ல, அதுக்கு வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாக அந்த வெஜிடபிள் ஜூஸி எல்லாமே இறங்கி செமையாக இருந்துச்சு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.